ஹாய் எஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வியட்நாமோட ஹோச்சிமின் சிட்டி நகரத்தில் இருக்கோம். ஸோ அங்கே ஒரு லக்ஸரி ஹோட்டலில் வந்துட்டு தங்க போகிறோம். ஸோ இந்த ஹோட்டல் பேர் வந்துட்டு ஹோட்டல் டெசார்ட் சாய்கான். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் அண்ட் இண்டோ சைனா கல்ச்சர் மிக்ஸ் பண்ண ஒரு லக்ஸரியான ஹோட்டல் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஹோட்டல் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் 3 சென்டர் ஆஃப் த சிட்டிலே இருக்குது. ஸோ இந்த ஹோட்டலோட செக்இன் டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 3 மணி. நான் நம்மளுக்கு 12:30 வரும்போதே வந்துட்டு ரூம் கொடுத்துட்டாங்க. ஸ்டாஃபும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. இதுதான் வந்துட்டு நம்ம ரூம், டீலக்ஸ் சிட்டி வியூ ரூம். ஸோ இந்த ரூமோட காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 17,000 அண்ட் இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட. ஸோ ரூம் வந்துட்டு செம லக்ஸரியாக இருந்துச்சு. ரூம் பயங்கரம் பெருசாக இருந்தது. என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி மேக்கர் மெஷின் இருந்தது, அப்புறம் 4 வாட்டர் பாட்டில் இருந்தது, அப்புறம் ஒரு பெரிய டிவி இருந்தது. அது போக உட்கார்றதுக்கு நிறைய ஸ்பேஸஸும் இருந்தது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஊர் ஹோட்டல் மாதிரி பாத்ரூம் செப்பரேட்டாக இல்லாமல் வாஷ்ரூம் வந்துட்டு ரூமோடைய அட்டாச்சாக ஓப்பன் ஏரியாலே இருக்கும். ஸோ இந்த பாத்ரூம்ன்ட்டு இல்லாமல் வாஷ்ரூம் வந்துட்டு ஓப்பன் ஏரியாவில் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்தது. அது கேட்டதுக்கு ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே 2 வாட்டர் பாட்டில் இருக்குது, அப்புறம் ஃபேஸ் வாஷ், அந்த ஹேண்ட் வாஷ் எல்லாமே வந்துட்டு அதுவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம டவல்ஸ்லாம் காயப்படுறதுக்கான இடமும் பாத்ரூமும் ஒன்று அவங்க ரூம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஷவர் கியூபிக்கல். ஷவர் ஏரியா வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இது ஒரு செப்பரேட் பே மாதிரி இந்த ஷவர் ஏரியா. ஸோ அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்ட் ரூம் இருக்கும். ரெஸ்ட் ரூமில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஜெட் ஸ்ப்ரே கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஓவரால் ரூம் டூர். 17,000 வியட்நாமில் ஹோச்சிமின் சிட்டியோட ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு லக்ஸரி ஹோட்டல்னால் இதுதான். ஸோ இந்த ஹோட்டலில் வந்துட்டு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப். ஸோ இந்த ரூஃப் டாப்பில் இருந்துட்டு பக்கத்து பில்டிங்கை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் வாக் ஏரியாவும் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ரோடு ஓரளவுக்கு தான் தெரியும், அந்தளவுக்கு க்ளீனாக இல்லை, பட் ஓரளவுக்கு தெரியும். பட் இந்த ஹோட்டலோட ரூஃப் டாப்லேருந்து நம்ம இந்த ஹோச்சிமின் சிட்டியோட ஸ்கைலைன் வந்துட்டு நல்லாவே நம்மளுக்கு தெரியும். அங்கங்கே இருக்கிற அந்த டவர் பில்டிங் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ரூஃப் டாப்பில் வந்துட்டு ஒரு ஸ்விம்மிங் பூலும் இருக்குது, அதுக்கப்புறம் சோஷியல் கிளப்னு ஒரு ரெஸ்டோ பாரும் இருக்குது. ஸோ ஈவினிங் ஆனால் போதும், இங்கே வந்துட்டு ஈவினிங்கில் வந்துட்டு மியூசிக்கு, டிஜே, ட்ரிங்க்ஸ் பார்ட்டின்னு சொல்லி பயங்கரமாக போகும். ஸோ இப்போ நைட்டு வந்துட்டு ஒரு டிஜே மியூசிஷியனே வந்துட்டு அவங்க பாட்டுக்கு மியூசிக்கை போட்டு பட்டையை கிளப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இதே உங்களுக்கு வந்துட்டு மார்னிங் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பகல்லேருந்து ரூஃப் டாப்பில் ஓரளவுக்கு காமாக இருக்கும். நாங்கள் வரும்போது லிட்டரலி ஒரு 2-3 ஃபாரினர்ஸ், யூரோப்பியன்ஸ் மட்டும் கொஞ்சம் பேர் படுத்திருந்தாங்க. மற்றபடி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் காலியாக தான் இருந்தது. அடுத்தது நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே உள்ளே வந்து சாய்கான் கிச்சன் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. உண்மையிலே சொல்லணும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ரைட் சைடில் பார்க்குறது எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸ், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் டிஷ்ஷஸும் இங்கே பார்க்கலாம். ஸோ இது போக என்னென்னலாம் வச்சுருந்தாங்கன்னா அங்கே உள்ள லோக்கல் அத்தன்டிக் வியட்நாமீஸ் குசின் ஃபுட்டு வச்சுருந்தாங்க. அங்கே உள்ள அந்த பான்மி, அதுக்கப்புறம் அந்த சூப்பில் வந்துட்டு போன் சொல்லி ஒரு நூடுல்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருந்தாங்க. நம்ம இந்தியன் ஃபுட்டு வந்துட்டு ஒன்றுமே இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம சாப்பிட்ணோன்னா அவங்களோட லோக்கல் ஃபுட்டே சாப்பிட்லாம், ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அப்படி இல்லைன்னா அந்த கோல்டு கட்ஸ், இன்டர்நேஷ்னல் டிஷ்ஷஸ் தான் நம்ம சாப்பிட்டாகணும். ப்ரெட்டு, ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம சாப்பிட்டாகணும். பட் ஓவரால் நல்லா இருந்தது. டேஸ்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஓகேவாக இருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம சாப்பிட்ட பிளேட்டு. இதில் வந்துட்டு நான் சும்மா இந்த எக் பொடி மாஸ், அதுக்கப்புறம் ஆம்லேட், கொஞ்சோண்டு நூடுல்ஸ், அப்புறம் கட்லெட், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி வாங்கினோம். அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கினோம். ஓவரால் வந்துட்டு இந்த ஹோட்டல் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் பயங்கர எக்ஸ்பென்சிவ் தான். பட் இந்த மாதிரி வந்துட்டு லக்ஸரி ஹோட்டலுக்கு இந்த ஊரில் இதுதான் ப்ரைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.